வெல்கம் டு தியேட்டர் ஃபோர் ஒர்த் வாட்ச் மூவி கேட்டகரி எபிசோட் 15 பார்க்க போகிற படம் வந்து கடைசி விவசாயி. இந்த படத்தை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வீடியோ சேனங்களே. நம்ம சேனலில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை ஷார்ட்ஸ் கேட்டகரியில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து எங்களுக்கு எந்த வகையில் அறிமுகமாச்சுன்னா 2019 படத்தோட ட்ரெய்லரை மூவி டீம் வந்து லான்ச் பண்ணாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து வெறித்தனமான விஜய் சேதுபதி ஃபேன். அவன்கிட்ட இந்த மாதிரி படம் வந்திருக்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவன் ஃபஸ்ட்டு தெரிலன்னு சொன்னான். அப்புறம் ட்ரெய்லரை காட்டி இதுதான்டான்னு சொன்னேன். அவன் டக்குன்னு பார்க்கலேன்னு சொல்லிட்டான். அவனை சொல்லியே தப்பு இல்லை ஜனங்களே. அந்தளவுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் விவசாயத்தையும் கார்பரேட்டையும் ரசனையாக பேச தெரியாமல் பேசி கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்கானுங்க. எனக்குமே ஃபஸ்ட்டு இந்த மூவி லுக்கை பார்த்தப்ப வந்துட்டாங்கடா விவசாயத்தை தூக்கி நிறுத்தன்னு தான் தோணுச்சு. அண்ட் ஃபைனலி படமுமே February 2022 ரிலீஸும் ஆச்சு. அப்போ கூட இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு தோணலை ஜனங்களே எனக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம மிஸ்கின் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு பாருங்க. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு 70 ஆண்டுகளாக நம்ம வந்து திரைப்படம் இங்கே எடுத்துருக்கோம். நம்ம ஆக்சுவலாக 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. 100 ஆண்டு இந்த 100 ஆண்டில் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த படம் இந்த படத்தை நான் சொல்றேன். இந்த கடைசி விவசாயி. இந்த 100 ஆண்டுகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கு. படம் முடிவு பண்ணிட்டேன், அர்த்தே ஆகணும். ஆனால் தேட்டர்லேருந்து படத்தை தூக்கிட்டானுங்க. நல்ல படம் ஒன்றா அவங்களுக்கு பொறுக்காதே. சரின்னு ஓடிடிக்காக வெயிட் பண்ணேன். சோனி லைவ் ரிலீஸ் பண்ணாங்க. படத்தையும் ஃபைனலாக பார்த்து முடித்தேன் ஜனங்களே. இப்படி ஒரு ஆகச்சிறந்த படத்தை இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்தப்பேன் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்காக இந்த படத்தோட டீமுக்கு சாரி சொல்லிக்கிறேன். யாரா அவன் படத்தை பற்றி பேசுவான்னு பார்த்தா படத்துக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருக்கான்னு தான் நான் யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை ஜனங்களே, இது எழுதி சொல்லப்பட வேண்டிய அப்பாலஜி தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டீட்டெயிலாக ஒரிஜினல் கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருமே அந்த படத்தை பார்க்காம இருக்க மாட்டீங்க. அப்படி பார்க்கலைன்னா ஃபிலிம் மேக்கர்ஸாகவே இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி சினிமாக்காரனுக்கு ஒரு கைடுன்னு தான் சொல்லணும் ஜனங்களே. நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விஜய் சேதுபதியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயிலை நோட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், யார் ஆட்சி பண்ணுறான்னு தெரியுமா? முருகன் தானே ஆட்சி பண்ணுறான். எப்பவுமே அவன் தானே. இதை விட எமோஷனை கடத்துறதுக்கு ஒரு காட்சி வேணுமா ஜனங்களே? இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த அதுல பொறியா தீ பிடிச்சிருக்கு. கவரும் கட்டையும் கொண்டு வந்தீங்களா? கைக்கு ஏறி இருக்கு. என்ன எங்க ஏற சொல்றா? அந்த மரத்துல எதுக்கு பொறியா விழுகுது? ஏய், நான் ஈபிக்காரன்லப்பா. இதை விட ஒரு யதார்த்தம் வேணுமா ஜனங்களே? இப்படி இந்த படத்தில் சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் பார்த்து கற்றுக்கோங்க அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். இப்படி ஒரு சிலபஸை கொடுத்ததுக்கு மணிகண்டனுக்கு தேங்க்யூ அண்ட் விஜய் சேதுபதிக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தியேட்டர் ஃபோர். கடைசியாக ஒரு மீம் பார்த்தேன் ஜனங்களே, அதோட முடிச்சுக்கிறேன். திஸ் வீடியோவில் திஸ் மீம் டெடிகேட்டட் டு 100 கேமராவை கொண்டு வந்து அந்த ஒரு புல்லட்டு போய் அப்படி சுற்றி இப்படியெல்லாம் போய் இப்படி வந்து 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 அந்த ஒரு ஷாட் ஒரு கோடி ரூபா. அது யாவும் பார்த்து என்ன கிளிக்க போகிறோம்.